Please wait while your call is being connected. ஹலோ அண்ணா சொல்லுங்கப்பா. ஆர்டர் வராதுண்ணா. பின்கோடுக்கு சர்வீஸ் இல்லைண்ணா. அது இல்லையா? ஆனால் அதில் வர மாதிரி போட்டிருந்தது. அப்படிதாண்ணா, அது கொஞ்சம் இஷ்யூவாக இருக்குண்ணா. அது எதனாலன்னு தெரியலண்ணா. கொஞ்சம் அது இந்த தடவை மட்டும் கொடுத்துருங்க, நான் வேணா போட மாட்டேன் இதுக்கப்புறம். அப்படின்னா நீங்கள் அந்த பிரிட்ஜ் ஒன்று இருக்குல்லண்ணா, அந்த பிரிட்ஜாண்ட வந்து வாங்கிக்கிறீங்களா? அது ரொம்ப தூரமாக போகுதேப்பா. எங்களுக்கும் கிலோமீட்டர் லாங்காக வரதுனால தான் நாங்கள் சர்வீஸே இல்லைன்றோம். இல்லைப்பா, அதுதான் நீங்கள் ஃப்ளிப்கார்ட்டில் சொல்லி தானே பண்ணணும். அதில் அவங்க ஓப்பனில் வைக்கிறதுனால தானே பிரச்சனை ஆகுது. அது அவங்க சைடில் ஏதோ இஷ்யூ போதுண்ணா. அது அதனால நாங்கள் தானே மாட்டிட்டு முடிக்கிறாங்க. அதுதான் அந்த மாதிரி தான் ப்ராப்ளம் கிரியேட் அதுதாண்ணா. நீங்கள் ஒன்றும் இல்லைண்ணா, இந்த ஆர்டர் மட்டும் கேன்சல் ஓட்டிட்டு மட்டும் கொடுத்துருங்கண்ணா. புரியல. இந்த ஆர்டர் கேன்சல் ஆகிடுண்ணா. இந்த கேன்சல் ஓட்டிட்டு மட்டும் சொல்கிறீங்களான்னு கேட்குறேன். இப்போ இந்த பக்கம் எல்லாம் போட்டிருப்பாங்கல்ல, அவங்களுக்கெல்லாம் கூட கேன்சலா? நிறைய பேர் காலையிலேருந்து மொத்தம் 19 ஆர்டர் கேன்சல் பண்ணியிருக்கேண்ணா. ஓ, இப்போ இங்கே கிட்ட ஏதாவது வந்து கொடுக்க முடியுமா? புரியலண்ணா. இப்போ இங்கே கிட்ட ஏதாவது கொண்டு வந்து கொடுக்க முடியுமான்னு கேட்டேன். அதுதானே அந்த இந்த பிரிட்ஜ், திருநெல்வேலி பிரிட்ஜாண்ட வந்து வாங்கிக்கிறீங்கன்னா வரண்ணா. திண்ணனூர் பிரிட்ஜு தான். பிரிட்ஜுண்ணா, அந்த நம்ம ராகி தேட்டர் இருக்குல்ல, ரைட் சைடு. ஆமாம், அங்கே டாடா ஸ்டீல் கம்பெனி. அங்கே வந்தீங்களா? வரத்துறேன். அங்கே சரி, ஓகே, அங்கே வந்து நான் வாங்கிக்கிறேன். சரி வாங்க, நான் அங்கே தான் இப்போ கம்பெனி. இப்போ எங்கே இருக்கீங்க? நாங்கள் டாடா ஸ்டீல் கம்பெனி முன்னாடி தானே இருக்கேன். ஓ, எவ்வளோ நேரம் இருப்பீங்க? நீங்கள் வாங்க, நீங்கள் வர வேணும் வெயிட் பண்ணுறேன். வாங்க. சரி, ஓகே. For calling eCard, your call may be recorded for quality purposes. Please wait while your call is being connected. ஹலோ. ஹலோ கிஷோராண்ணா? சொல்லுங்க. ஃப்ளிப்கார்ட் டெலிவரி தான். உங்கள் பேர்? இல்லை, இப்போ நீங்கள் எங்கே இருக்கீங்க? நான் இந்த பாக்கம் பஸ் ஸ்டாப்பில் இருக்கேண்ணா. அதை தாண்டி வர முடியாதா? பின்கோடே சர்வீஸ் இல்லைண்ணா. சரி, நானே இப்போ இது வெளியே வந்திருக்கேண்ணா. நீங்கள் வேணா இங்கே வந்து வாங்கிக்கிறது. உங்கள் பேர் சொல்லுங்க. இல்லை, அதுதான் சொன்னீங்க தம்பி. இவ்வளோ தூரம் வந்துட்டீங்க இல்லையா? அங்கேருந்து வரத்துக்கு ரொம்ப நேரம் ஆகாது, அதனால கேட்டேன் நான். நீங்கள் அப்படியே அந்த மெயின் ரோடு வந்து வாங்கிக்கோங்கண்ணா. நான் இங்கே தானே இருக்கேன். மெயின் ரோடு அங்கே ரயில்வே கிராசிங்லாம் இருக்குது, அதனால பார்க்குறேன். நீங்கள் கொஞ்சம் உள்ளே வந்துட்டீங்கன்னா எல்லாருக்கும் கொடுத்துட்டு போயிடுவீங்க இல்லையா? இப்போ எல்லாரும் அங்கே வர வேண்டியதாக இருக்குல்ல, அதனால எப்படியும் வந்துட்டீங்க இவ்வளோ தூரம். அங்கேருந்து இன்னும் சொல்ல மாட்டேங்க. உங்களுக்கு லொக்கேஷன் எங்கன்னா வரும்? ஸ்ரீராம் காலேஜ் தாண்டி. ஸ்ரீராம் காலேஜ் தாண்டி நீங்கள் எப்படியும் நீங்கள் ரயில்வே கேட்குள்ளே வரணும். வந்து அதுக்கப்புறம் அங்கே குளம் இருக்கும் தெரியுமா? உங்கள் பேரை சொல்லுங்களேன். ஹரிபிரசாத். அது பக்கத்துல நான் கேட்டுட்டு இருக்கேன். ஹரிபிரசாத். ஆனால் அது உங்களுக்கு இது தானே? ஐயோ, எங்களுக்கு அந்த பின்கோடே சர்வீஸ் இல்லைண்ணா. எனக்கு கேன்சல் ஓடிபி கொடுங்கண்ணா. நான் அதுக்கு தானே உங்களுக்கு காலையிலே கால் பண்ணேன். தம்பி, பின்கோடு எல்லாமே பின்கோடு. நீங்கள் பாக்கம் வந்தீங்கன்னா பாக்கமும் இதே பின்கோடு தான். சர்வீஸ் இல்லைன்னா அது எப்படி நீங்கள் அங்கே வந்திருப்பீங்க? நான் கிலோமீட்டர் பொறுத்து தானே எங்களுக்கு கொடுக்க முடியும். எவ்வளோ கிலோமீட்டர் நாங்களும் சுற்றுவோம். இங்கேருந்து 3 கிலோமீட்டர். அங்கே நீங்கள் இருக்க இடத்துல இருந்து 3 கிலோமீட்டர் கூட இல்லைப்பா என்னுடைய லொக்கேஷனு. நான் கரெக்டாக பாக்கம் பஸ் ஸ்டாப் அந்த புது ரோட்டில் இருக்கேண்ணா. இந்த ராஜா மீனா மிஸ் இருக்குல்ல, ஃபேமிலி மிஸ், அந்த இடத்துல இருக்கேன் கரெக்டாக. இப்போ அங்கே தான் இருப்பீங்க. எல்லாரும் அங்கே தான் வந்து வாங்கிக்கிறாங்களா? முன்னாடி இருக்கு. இல்லாதெல்லாம் நான் சொல்ல. புரியல. உங்களுக்கு காலையிலே புரியலப்பா. உங்களுக்கு அதனால தானே காலையிலே கால் பண்ணேன் நான். சரி, இந்த மாதிரி உங்களோட பின்கோட் சர்வீஸ் இல்லைண்ணா, லொக்கேஷன் கொடுங்க. சரி, கேன்சல் ஓடிபி கேட்கதான் உங்களுக்கு காலையிலே கால் பண்ணேன். இல்லைப்பா, அந்த மாதிரி யாரும் ஒத்துக்க மாட்டாங்க இல்லையா? போட்டவங்க எப்படி ஒத்துக்கிட்டாங்க? நீங்கள் எத்தனை பேர் காலையிலேருந்து எத்தனை பேருக்கு கொடுத்தீங்க, எப்படி கொடுத்தீங்கன்னு கேட்குறேன். வெறும் 6 ஆர்டர் திண்ணனூரில் கொடுத்துருக்கேன். திண்ணனூரும் அதே பின்கோடு தான். பின்கோட் சர்வீஸ் இல்லைன்னா அங்கே எப்படி கொடுத்தீங்க? கிலோமீட்டர் டிஃபரெண்ட் இருக்குல்லண்ணா. பின்கோட் சர்வீஸ் இல்லைன்னா இது நாங்கள் தானே பண்ண முடியும். பின்கோட் சர்வீஸ் இல்லை, அவங்க சைடில் இருந்துட்டு இஷ்யூ ஆகிட்டு இப்போ ஆர்டர் உங்களுக்கு பேஸ் ஆகிடுது. கடைசியில் எங்கே இல்லைன்னா கொடுத்துட்றாங்க. நாங்கள் வந்து சாவதா இருக்கு. அதுதான்ப்பா, பின்கோட் சர்வீஸ் இல்லைன்னு சொல்ல முடியாது இல்லை. இப்போ நீங்கள் திருநின்றவூர் கொடுத்துருக்கீங்க, ஈவன் நெமிலிச்சேரியும் இதே பின்கோடு தான். நான் எல்லாம் ஓகேண்ணா, நீங்கள் சொல்கிறது கரெக்ட் தான். ஆனால் பின்கோட் சர்வீஸ் இல்லைண்ணா. நாங்களே ஆர்டர் வந்துச்சுன்னு சொல்லிட்டு தான் நாங்கள் டெலிவரி பண்ணிட்டு இருக்கோம். பட் அவங்களுக்குலாம் கொடுத்துட்டீங்க, அங்கே கொடுத்துட்டீங்க, இங்கே வந்து கொடுக்க மாட்டேங்கிறீங்க இல்லையா? அது அப்போ பிரச்சனைன்னா அப்போ ஃப்ளிப்கார்ட் கிட்ட கேளுங்க. உங்களோட பிரச்சனை எங்க கஸ்டமர்ஸ் மேல திணிக்க கூடாதுல்ல. இப்ப எங்களுக்கு தலைவலி எல்லாம் இருக்குது. ஆர்டர் வந்து கேன்சல் வாங்குறாங்க. நீங்க சொல்லுங்க, உங்க சைடுல இருந்தா நீங்களே சொல்லுங்க, கம்ப்ளைண்ட் போடுங்க. எனக்கு பிரச்சனையே இல்லை. எனக்கு இந்த ஆர்டர் ஓடிபி கேன்சல் கொடுங்க. அது எப்படிப்பா நீங்க இவ்வளவு சாமர்த்தியமா கேக்குறீங்க? இப்ப உங்க வீட்டுல நீங்க ஏதாவது ஆர்டர் போட்டு உங்ககிட்ட நான் இந்த மாதிரி கேட்டா உங்களுக்கு கோவம் வருமா வராதா? கேன்சல் பண்ணுங்கன்னு. அந்த ஆஃபர்லாம் யாரு வாங்கி தருவா? நீ அந்த பொருளை 2000 ரூபாய் கொடுத்து வாங்கி கொடுத்துடு, நான் கேன்சல் பண்ணிடுறேன். வாங்கி தரணும். நாங்க பேசுறீங்க, ஒழுங்கா பேசுங்க. கொஞ்சம் தம்பி, நீ பேசுறது சரியில்லை. கேன்சல் பண்ணுங்க நான் அப்படியே வந்து அதிகாரமா கேக்குறீங்களே, அது கரெக்டா? பின்கோட் சர்வீஸ் இல்லைன்னு சொல்லும் போது எங்க கம்ப்ளைண்ட் பண்ணணுமோ கம்ப்ளைண்ட் பண்ணுங்க. எங்க நீ பிடிச்சி கத்துறீங்க? நீ தான்ப்பா கத்துற. கஸ்டமரே நான் தெளிவா பேசிக்கிட்டு இருக்கேன், நீ ஏன் கத்துற? நீ வந்து கேன்சல் பண்ணுங்கன்னு சொல்ற. அதுக்கு ஓடிபி கொடுங்க. அதிகாரமா கேக்குறீங்க.
அது கரெக்டா தப்பா சொல்லுங்க. அவ்வளவு தூரம் எங்களால வர முடியாதுண்ணா. இப்ப எனக்கு கிலோமீட்டர் அதிகமாயிடுதுண்ணா. ஏன்னா தம்பி 3 கிலோமீட்டர் தான், அவ்வளவு தூரம் வந்துட்டீங்க. 3 கிலோமீட்டர் ஒன்னும் பெரிய விஷயம் கிடையாது உங்க வண்டிக்கு. நீங்க வேணா இங்க வந்து வாங்கிக்கோங்க. நான் தரலாம் சொல்ல ஆட்டு. நீங்க வேணா இங்க வந்து வாங்கிக்கோங்க. என்னால அவ்வளவு தூரம் வர முடியாதுண்ணா. வேப்பம்பேட்டை வரைக்கும் வர முடியாது. சரி, வேப்பம்பேட்டு வரையும் எது வரையும் வருவீங்க? வேப்பம்பேட்டை நான் காலையிலே வந்துட்டு நான் நீங்க நேற்றுக்கு ஃபோன் பண்ண நான் என்ன பண்ண முடியும்? அப்ப வேப்பம்பேட்டைன்னா உள்ள வந்தீங்களா? இதுக்குள்ள இருக்குல்ல, நம்ம ரயில்வே கேட் கிராசிங் முன்னாடி செக் போஸ்ட் இருக்கு. அந்த செக் போஸ்ட் நின்று 3 கஸ்டமர் வந்தாங்க. அவங்களோட மட்டும் ஆர்டர் கொடுத்தா மீதி 7 கஸ்டமர் ஓடிபி வாங்கி கேன்சல் பண்ணேன். அது தப்பு இல்லப்பா. எல்லாருமே வரும்னு சொல்லி நம்பிக்கையோட தானே போட்டிருப்பாங்க. நீங்க அதிகாரமா ஓடிபி கொடுங்க கேன்சல் பண்ணுங்கன்னு 10 தடவை சொல்லிட்டீங்க. நான் எனக்கு விருப்பம் இல்லாதப்பையும் நீங்க அப்படி கொடுக்க சொல்றீங்க. இப்ப நீங்க இல்லண்ணா, உங்க சைடுல நீங்க ஓடிபி கொடுங்க. இல்லையா விட்டுருங்க. நான் ஆர்டர் இப்போ வராது. எனக்கு இன்கோ சர்வீஸ் இல்லாதனால நான் ஆர்டர் கேன்சல் பண்ணி தான் எடுத்துட்டு சொல்லியிருக்காங்க எங்க சைட்ல இருந்து, உங்க அப்பல இருந்து. சரி, அட்லீஸ்ட் அந்த செக் போஸ்ட் கிட்டயாவது வந்துடுங்க. நான் இப்ப கிளம்பி வரேன். இங்க நான் வரத்துக்கும் நீங்க அங்க வரத்துக்கும் கரெக்டா இருக்கும். ஓகேவா? கொஞ்சம் முன்னாடி வாங்கண்ணா. நம்ம இதெல்லாம் தூரம் வரணும்ண்ணா. சரி, அங்க இருந்து பாக்கம் பஸ் ஸ்டாண்டு என்னப்பா ஒரு 1/2 கிலோமீட்டர். சரி வரேன், இருங்க. ஒரு 20 நிமிஷமாச்சும் ஆகும். அங்க ஏதாவது சிக்னல் ட்ரெயின்ல ஏதாவது ப்ராப்ளம் இருந்தாலும் வரணும்ல. அதனால நீங்க வந்துட்டீங்கன்னா டக்குன்னு வாங்கிட்டு வந்துடலாம். அதனால திருநூறு உள்ள போனோம். திருநூறு உள்ள வேற காட்டுறது இருக்குல்ல, அதுதான் நீங்க பின்கோட் சர்வீஸ் இல்லைன்னு சொல்றீங்களா? தாராளமா கேன்சல் பண்ணிட்டு போங்க. அவங்களாம் தான் ஆளுங்களா? நாங்கெல்லாம் மனுஷங்களா தெரியலையா? கேட்கறோம், அதை தர மாட்டீங்களே. அது அப்ப கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நான் வந்து வாங்கிக்கிறேன். புரியல? வாங்க வாங்க. எங்க வரீங்க? நான் அங்க செக் போஸ்ட் கிட்ட வந்துடுறேனே. நான் இங்க கிளம்பி வரதுக்கு நீங்க அங்க வரதுக்கு கரெக்டா. நீங்க அங்க இருக்கிறத விட ஒரு 1/2 கிலோமீட்டர் தான் இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. நீங்க அங்க இருந்து வரதுக்குலாம் டைம் ஆயிடுண்ணா. 1/2 hour மேலே ஆகும் போல நீங்க வரதுக்கு. அதெல்லாம் ஆகாதுப்பா, பைக்ல தானே வர போறேன். எப்படிண்ணா சொல்லுங்க. நாங்களே வீட்டுக்கு பார்த்து இல்லைண்ணா. தம்பி இது 5 மணி வரையும் இருக்கு இல்ல தம்பி? காலையில 7 மணில இருந்து 5 மணி வரைய முடியுதுண்ணா. நீங்க வேற 5 மணி வரையும் போறீங்க. எனக்கு இப்ப 2 மணியோட முடியுதுல்ல, என்ன பாக்கணும்ல. அப்ப அட்லீஸ்ட் அடுத்த ஷிஃப்ட்லயாவது போட்டு விடுங்க. அவங்களாவது கொண்டு வந்து கொடுக்க சான்ஸ் இருக்குல்ல. சரி விட பாக்கலாம். நீங்க வந்தா வாங்கிக்கோங்க. புரியல? நீங்க வந்தா வாங்கிக்கோங்கண்ணா. அவங்க வீட்டுக்கு கொண்டு வருவாங்களா வரவங்க? பேசுவாங்க. அது ஏன் அப்படி? சரி, அப்ப நான் இப்ப வந்து வாங்கிக்கிறேன். வெயிட் பண்ணுங்க. ஒரு 1/2 hour எல்லாம் ஆகாது, ஒரு 20 minutes ஆகும் சான்ஸ். ஃபர்ஸ்ட் உங்களுக்கு திருவள்ளூர்ல இருந்து வந்து இப்ப திருமணால இருந்து வந்து 2 சைடு பாத்தீங்கன்னா கிலோமீட்டர் லாங்கா வருது. நல்லா ஸ்டாப் பண்றாங்க. கரெக்டுப்பா. காக்கலூர்ல அப்படிதான் பண்ணாங்க. இந்த குடைச்சல் தான் இப்பதான் ஆரம்பிச்சது. ஆரம்பிச்சு ஒரு 2 கூட ஒரு தடவை தான் வாங்கியிருக்கேனே கையில. என்ன பண்றது சொல்லுங்க. எனக்கு சொல்றதெல்லாம் நான் செய்ய முடியும். பட் அது அப்ப நீங்க அங்க இருந்தே நீங்க ஹப்ல இருந்தே கொண்டு வரக்கூடாது. ஹப்ல இருந்து கவுண்ட்டுக்காக உங்களுக்கு காசுக்காக நீங்க கொண்டு வந்துடுறீங்க. அப்புறமா கேன்சல் பண்ண சொல்றீங்க. உங்களுக்கு காசு வந்தோட எங்களுக்கு கேன்சல் ஆயிடும்ல. இதெல்லாம் தப்பு இல்லையா? அது நீங்க லாஜிஸ்டிக்ஸ் டீம்ல பேசணுங்கப்பா. இப்ப என்கிட்ட பேசுறது நீங்க லாஜிஸ்டிக் டீம்ல பேசிருக்கணும். அது கேன்சல் பண்றோம் பாத்தீங்களா? அது எங்களுக்கு ₹1 பைசா கிடையாது. நாங்க டெலிவரி கொடுக்கறதுக்கு மட்டும் பைசாவே. அது சரிப்பா. அப்ப 2 பேருக்குமே இல்ல நஷ்டம். அப்ப யாருக்குமே பிரச்சனை இல்லாம கரெக்டா சுமூகமா முடிக்க பார்க்கணும் எப்பயுமே. அது அந்த மாதிரி பண்ணிட்டாங்க. நம்மளால எதுவும் பேச முடியல. அது கொஞ்சம் அந்த லாஜிஸ்டிக்ஸே கொஞ்சம் ஒரு மாதிரி தான். அது என்ன ஈகாட்டா இல்லைன்னா வேற எது? ஹலோ, இல்ல லாஜிஸ்டிக்ஸ் பேர் என்ன? அந்த லாஜிஸ்டிக்ஸ் பேரு இல்லப்பா. நீங்க எங்க வேலை பாக்குறீங்க தெரியாம இருக்கு உங்களுக்கு? திருமுல்லை வாழைப்பா. அந்த இது பிளிப்கார்ட்டா இல்லைன்னா என்ன பேரு? லாஜிஸ்டிக்ஸ் பேரு பிளிப்கார்ட் வராது. ஈகார்ட் லாஜிஸ்டிக்ஸ் அப்படிதானே வரும். ஈகார்ட் திருமுல்லை வாயிலா என்னவோ. சரி, இப்ப நான் என்ன அங்க வந்து வாங்கிக்கணுமா? என்ன பண்ண போறீங்க? வாங்க. இப்ப நான் கரெக்டா எங்க தெரியுமா இருக்கேன்? நம்ம லட்சுமி தேட்டர் வந்துட்டேன். லட்சுமி தேட்டர் கிட்டவா? அங்க இருக்கேன் நான். நீங்க அப்படியே போயிட்டே இருப்பீங்க போலயே. நான் வர அப்படி இல்லை. நான் இன்னும் ஆப்போசிட் ஒரு 4 ஆர்டர் இருக்கு. அதை போய் ஓட்டிக்கலாம். அது போய் பார்த்துட்டு நீங்க அதுக்குள்ள அங்க வந்துருங்க. ரெக்கார்ட் நான் வரேன். சரி, ஓகே. Calling eCard. Your call may be recorded for quality purposes. Please wait while your call is being connected. ஹலோ. தம்பி நான் வந்துட்டேன் இங்க செக் போஸ்ட் கிட்ட. அப்படிங்க. நான் ஒரு 5 நிமிஷம் நான் வந்துடுறேண்ணா. சரி, ஓகே. நான் இங்கே நிக்கிட்டா? சரிங்க. சரி, ஓகே. eCard. Your call may be recorded for quality purposes. Please wait while your call is being connected. The number you have dialed is currently busy. Please try card. Your call may be recorded for quality purposes. Please wait while your call is being connected.
ஹலோ. வந்துட்டீங்களாப்பா? இங்க ஒரு வண்டி இருக்கு, அதுவா? அது இல்லை நான் ஒன்றும் வரலண்ணா, அது வந்துடுறேண்ணா. சரி, நான் இங்க அந்த செக் போஸ்ட் பக்கத்துல கரும்பு ஜூஸ் கடை இருக்குல்ல, அங்கதான் இருக்கேன். சரிங்கண்ணா. எவ்வளவு நேரம் ஆகும்? கரெக்டாக ஒன்று ஒரு 20 மினிட்ஸ் நான் வந்துடுண்ணா. தம்பி, இவ்வளவு நேரம் ஆகுமா? நீங்க வந்துடுவேன்னு சொன்னதுனால தான் வந்தேன், எனக்கும் வேலை இருக்கு. இப்போ உடனே வரணும், அப்போ வெயிட் பண்ணுங்கண்ணா, ஒரு 5 மினிட்ஸ் வந்துடுறேன். உங்கள் கஸ்டமர் கிட்ட Calling eCard. Your call may be recorded for quality purposes. Please wait while your call is being connected. The person you have called is speaking to someone else. You can wait or call again later. நீங்கள் அழைத்திருக்கும் நபர் வேறு ஒருவருடன் பேசிக் கொண்டிருக்கிறார். நீங்கள் காத்திருக்கலாம் அல்லது பின்னர் மீண்டும் அழைக்கலாம். आपने जिस व्यक्ति को कॉल किया है वो अन्य कॉल पर व्यस्त है. कृपया प्रतीक्षा करें या कुछ समय पश्चात प्रयास करें. The person you have called is speaking to someone else. The number you are trying to call is currently busy or not answering. Please try again later. Card. Your call may be recorded for quality purposes. Please wait while your call is being connected. The person you have called is speaking to someone else. You can wait or call again later. நீங்கள் அழைத்திருக்கும். ஹலோ. சொல்லுங்கண்ணா. என்னப்பா ரொம்ப லேட் ஆகிக்கிட்டே இருக்கு? நான் இங்கேயே இருக்கேன். நான் வந்துட்டேண்ணா. இல்லப்பா, கரெக்டா சொல்லுங்க. வந்துட்டுண்ணா. இந்த நம்ம செக் போஸ்ட் ரைட் தானே இருப்பேன், அதான் அந்த வந்துட்டுண்ணா. செக் போஸ்ட் ரைட்டா? அது இந்த இடத்துல நான் நம்ம திருநெல்வேலி செக் போஸ்ட் இல்லை, அந்த ரவுண்டாண்ணா. நான் வேப்பம்பேடு செக் போஸ்ட் கிட்ட இருக்கேன். அங்கே தானே வரேன். சரி சரி. செக் போஸ்ட் அந்த பி ரோடு மாதிரி பிரியுது, அந்த இடத்துல தானே இருக்கீங்க? புரியல. அந்த பி ரோடு மாதிரி பிரியுதுண்ணா. பி ரோடு மாதிரி தெரியுதா? வேப்பம்பேடு செக் போஸ்ட் அந்த செக் போஸ்ட்ல இருக்கீங்க? வேப்பம்பேடு செக் போஸ்ட்டுப்பா, நீங்க அங்கதானே இருக்க சொன்னீங்க. அந்த டாடா கம்பெனி இருக்குல்ல, நான் சைடுல மெயின் ரோட்லயே. டாடா கம்பெனின்னா அது கொஞ்சம் இங்க இருந்து இருக்கும் ஒரு கிலோமீட்டர். அந்த கரெக்டாக இருக்கீங்க, அங்கேயே அங்கே வந்துட்டேன். சரி. Thank you for calling eCard. Your call may be recorded for quality purposes. Please wait while your call is being connected. The person you have called is speaking to someone else. You can wait or call again later. நீங்கள் அழைத்திருக்கும் நபர் வேறு ஒருவருடன் பேசிக் கொண்டிருக்கிறார். நீங்கள் பின்கோடு இல்லைண்ணா, சர்வீஸாகவே பின்கோடு நாலு போடாதீங்க. ஹலோ. சொல்லுங்கண்ணா. தம்பி, ரொம்ப நேரம் ஆகுமா? வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். வந்துட்டே இருக்குண்ணா, உங்களுக்கு தான் வந்துட்டு இருக்கேன். சரி, ஓகேப்பா. இன்னும் 5 நிமிஷம் ஆகுமா? 5 நிமிஷம் வந்துருந்தேன். இறங்கிட்டுனா வந்துடுவேன். ஓகே ஓகே. ஹலோ ஹலோ ஹலோ. சொல்லுப்பா, நான் இங்க வந்துட்டேன் அந்த வி ஷேப் கிட்ட. வி ஷேப் அங்க இருக்கீங்க? நீ எங்க இருக்க? நானும் அங்கதானே இருக்கேன். எங்க ஆள காணவே? ஜி தமிழ் பில்டிங் ஒன்று இருக்கு பாருங்கண்ணா, பில்டர். இல்ல அது கொஞ்சம் இந்த பக்கம் வரீங்களா? அந்த வேப்பம்பட்டு யூ டைம்லாம் இல்ல, நீங்க ஸ்ட்ரைட்டாவே வாங்க. ஸ்ட்ரைட்டாவே இருக்குமா? இப்ப டாடா ஸ்டீல் கிராஸ் பண்ணியாச்சா? டாடா கிராஸ் பண்ணி வந்துட்டுண்ணா. இல்ல, டாடா ஸ்டீல் கிராஸ் பண்ணி எங்க போயிட்டீங்க? வேப்பம்பேட்டு உள்ள. வேப்பம்பட்டு உள்ளயா? நீங்க இங்க சொன்னதுனால இங்க வந்துட்டேனே. நீங்க இப்ப எங்க இருக்கீங்க சொல்லுங்க. அதானே யூடன் போட்டு வர மாதிரி ஜிஆ பில்டர்ஸ் இருக்குல்லண்ணா, தமிழ் பில்டர்ஸ். புரியல. இந்த ஜிஆ தமிழ் பில்டர்ஸ் இருக்குல்ல. இப்ப நீங்க வேப்பம்பட்டு அந்த செக் போஸ்ட் கிட்ட வந்துட்டீங்களா? அங்க நான் இங்க பசி ஒரு செக் போஸ்ட் வருது, நான் திருநெல்வேலி வந்து வரும்போது. ஏப்பா, நான் டாடா ஸ்டீல் கம்பெனிக்கு வெளியில இந்த பக்கம் ஆப்போசிட்ல நிக்கிறேன்ப்பா. அங்கே நான் வரேன். நான் தாண்டியே வந்துட்டேன். இல்ல, டாடா ஸ்டீல் தாண்டி தான் நான் கொஞ்சம் நிக்கிறேன். கொஞ்சம் தாண்டி, ரொம்ப தாண்டி போயிட்டீங்களா நீங்க? தாண்டி உள்ளே வந்துட்டேன். வேப்பம்பேட்டு உள்ளே வந்துட்டேன். அப்ப வேப்பம்பட்டு உள்ள அங்கேயும் நான் இருந்திருப்பேனேப்பா. அதோ வந்துட்டு இருக்கீங்க, அந்த வண்டி தான் போல. கரெக்டா? ஆமா, நான் அங்கேயே இருந்திருக்கலாம் போல. சரி, வாங்க வாங்க. தெரியுது, இங்கதான் அந்த செக் போஸ்ட் கிட்ட தான் போலீஸ் உட்காந்துட்டு இருக்காங்க பாருங்க. பாத்துட்டேன்.